வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால்தான் நாடு வளர்ச்சி பெற முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் அரசு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று சவுதி அரேபியா சென்றடைந்தார். பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் 40% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் மாநில பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் நடியன் எல் ஹமாமியை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஊழலற்ற மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் 7.7% பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டதாகவும் பணவீக்கம் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பிரதமரின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் 5வது இடத்திற்கு முன்னேறி வலுவான நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால்தான் நாடு வளர்ச்சி பெற முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து பகுதிகளில் இருந்தும் பங்களிப்பு அவசியம் என்றும் அப்போதுதான் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கம் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களை எதிரொலித்து வளர்ச்சிக்கு வித்திடுவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக வர்த்தக நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 28% இளைஞர்கள் நாட்டிற்கு வலு சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பெரிய அளவில் சிந்திக்க வேண்டும் என்றும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சி பெற்ற நாடாக உருவாக்கிட ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பணிபுரியும் மகளிரின் எண்ணிக்கை 43% உள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் வரும் 30 ஆண்டுகளில் $30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கான பாதையில் நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவ அவர் முயற்சி எடுத்ததாகவும் அமைச்சர் கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை உணர்த்தும் வகையில் காசி தமிழ் சங்கம் கொண்டாடப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் 200க்கு மேற்பட்ட முதலீட்டு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழகத்தின் பங்களிப்பை உறுதி செய்யும் நோக்கில் 2030ஆம் ஆண்டிற்குள் மாநில பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த வேண்டும் என்ற லட்சிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்டுள்ள தமிழ்நாடு மின் வாகன கொள்கை, அங்கக வேளாண்மை கொள்கை, தொழில்நுட்ப ஜவுளி செயற்கை இழை நூல் தயாரிப்பு கொள்கை உள்ளிட்டவற்றை தமது உரையில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உயர் தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அமைதியான சூழலை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி மின்னணு உற்பத்தி, எரிசக்தி, மின்சார வாகன உற்பத்தி, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. இந்த மாநாட்டின் போது தமிழ்நாடு குறை கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கையை திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். 2 நாள் பயணமாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று சவுதி அரேபியா சென்றடைந்தார். மத்திய இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் அவருடன் சென்றுள்ளார். ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இருதரப்பு ஹஜ் ஒப்பந்த பரிமாற்ற பிரதிநிதிகள் குழுவுக்கு திருமதி ஸ்மிருதி இரானி தலைமை வகிக்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் பின் ஃபவுசான் அல் ரபியாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்கிறார். பரஸ்பர நலன்கள், ஹஜ் பயணம் தொடர்பான மேம்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட இரு நாடுகள் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு
முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பங்களாதேஷில் இன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சுமார் 40% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் நீங்கிலாக இந்த தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே பேசிய அந்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு காசி ஹபிபுல் அவால், வாக்குப்பதிவு முடிவுற்ற உடனேயே நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று கூறினார். அந்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருந்ததாகவும், கிராமப்புற பகுதிகளில் அதிக அளவில் வாக்குகள் பதிவானதாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் இன்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது நாட்டை முன்னேற்றும் நோக்கில் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும். அவர்களுடைய பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த திட்டம் சென்று சேரும். அதற்காக உத்தரவாதத்தை கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். உள்ளூர் பொருட்களை உற்பத்தியை பெருக்குவோம், உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தை நாம் எடுத்திருக்கிறோம். அதே போல இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை காப்போம் என்ற உத்தரவாதத்தை ஏற்றிருக்கிறோம். அதே போல இந்த நாட்டை காப்பவர்களை, அதாவது ராணுவ வீரர்களாகட்டும் அல்லது பேராமிலிட்டரி ஆகட்டும் அல்லது நாட்டுக்காக சேவை செய்யும் அவர்களை மதிப்போம் என்ற அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் இந்த நாட்டினுடைய குடிமகனாக சேவை மனப்பான்மையோடு என்னுடைய கடமையை நிறைவேற்றும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் நாம் உறுதிமொழியும் ஏற்றிருக்கிறோம். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் பள்ளிகளில் நடைபெற்ற ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சிகளில் 2 கோடி மாணவர்கள் பங்கேற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது தேசிய ஒருமைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டத்தினை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதன்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பல்வேறுபட்ட மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒரே பாரதம் உன்னத பாரதம் மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போது போயிங் 737-8 மேக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி வரும் உள்நாட்டு விமான நிலையங்கள் அவற்றின் அவசரகால வெளியேற்ற பாதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்துறை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அலாஸ்கா ஏர்லைன்ஸை சேர்ந்த போயிங் விமானம் ஒன்று வானில் பறந்தபோது அதன் ஒரு ஜன்னல் உள்ளிட்ட வெளிப்புற பகுதி கீழே விழுந்த காரணத்தால் அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதையொட்டி இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் இன்று நடைபெறும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அவர் எகிப்தின் நாடியன் எல் ஹமாமியை எதிர்கொள்கிறார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால்தான் நாடு வளர்ச்சி பெற முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் அரசு செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று சவுதி அரேபியா சென்றடைந்தார். பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் 40% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் மாநில பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் நடியன் எல் ஹமாமியை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது.